முட்டை குருமா வச்சிங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட்டு. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை, சோம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 3 தக்காளி ஜூஸ் அடித்து சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை முடி போல் தேங்காவை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக மையாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. முட்டையை வேக வச்சுட்டு இந்த மாதிரி தான் கட் பண்ணி சேர்க்கணும். முழுசாக சேர்க்கக்கூடாது. அப்போ தான் அதோட மனமே செமையாக இருக்கும். கொஞ்சமாக மேலே புதினா தழை தூவி இறக்கிட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இறக்கி பார்த்தீங்கன்னா செம்மையான முட்டை குழம்பு ரெடி.